தேங்க்யூ. ரூபினா ஆண்டோனி வாங்க வாங்க, வெல்கம். ஓகே, இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பிடுறியா? ஹாய் சிஸ்டர், நானும் ஒரு திருநங்கை. நான் மதுரையில் இருந்து லைவ் பார்க்குறேன். திருநம்பிகளை பற்றி தப்பாக பேசுகிற இந்த ரெண்டு நாரன்களையும் சும்மா விடாத. பிரீத்திக்ஷா, கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் எங்கே இருக்கீங்க? நானும் மதுரையில் தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்தளவு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? நம்ம வந்து அடுத்து ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய போஸ்டிங், மாநிலத்தில் போஸ்டிங்கில் இருக்கிறேன். அங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ண டைமில் தான் வாங்க. சரி, கீழே 2 இன்ஸ்டா ஐடி இருக்குது பார்த்துங்களா, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கிடச்சாலும் சரி, ஃபோன் நம்பர் கிடச்சாலும் சரி, நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசுவோம். இதை பற்றி நம்ம என்ன இது பண்ணாலும் நம்ம சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை, இனி வரும் ஜென்ரேஷனில் அடுத்து நம்ம டிரான்ஸ்மென்னையும் அதர் பீப்புளை கூட எல்லாருக்குமே சேர்த்து தான். அதாவது தவிர யாராச்சும் பேசுகிறாங்கன்னா நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு எண்ணம் கூட. கண்டிப்பாக நம்ம அதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். சரியா? ஓகேப்பா. கிருஷ்ணா ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க. ஹாய் கிருஷ்ணா, தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டபுள் டேப் பண்ணிவிட்டு லைக் போட்டு பாருங்கள். சரியா? டபுள் டேப் லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. பிரதீக்ஷா, நீங்கள் மதுரையில் எங்கே இருக்கீங்கம்மா? சார், மதுரையில் தான் நானுமே இருக்கேன். கிருஷ்ணா, என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க. வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய யூடியூப்பில் போய் வீடியோஸ்லாம் இருக்கும், போய் பாருங்கள் ப்ரோ. ஓகே, டபுள் டைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. டபுள் டைப் லைக் போட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா, நீங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்னென்னு எனக்கு கொஞ்சம் சரியாக புரியலப்பா. ஹாய் மக்களே, கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப், அதாவது யூடியூப் ஃபேமிலி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் இது வந்து வாட்ஸ்அப்பில் தான் க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். வாட்ஸ்அப் வந்து ஃபீமேலாம் இருப்பாங்க, அவங்க நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டால் மிஸ்யூஸ் ஆகிடும் நம்பரு. அதனால் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து நான் லைவில் வரேனோ வரலையோ, ஆனால் இன்ஸ்டாகிராமில் நிறைய நம்ம மார்னிங், ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி மெசேஜ்லாம் நம்ம அதில் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் பேசுவோம். ஒரு ஃபேமிலியும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே தெரியுற வேறு இதில் மாற்றி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கு. கீழே தெரியுற என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மீனி அஃபிஷியல். அதில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். என் லைவ் யூடியூப் சொல்லி போட்டிங்கனால உங்கள் பேர் போட்டாலும் நான் வந்து என்னுடைய லிங்க் அனுப்புகிறேன், அந்த குரூப் லிங்க் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ணியிருந்தேங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம், ட்ராவல் பண்ணுவோம். சரியா? மேல்மருவத்தூர். ஓகே, நீங்கள் மேல்மருவத்தூரா? சந்தோஷம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருள் எங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிளஸிங்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே கண்டிப்பாக உங்களுடைய பிளஸிங்ஸ்லாம் எங்களுக்கு எப்பவுமே வேணும். மேல்மருவத்தூர் நான் வந்திருக்கேன். கொம்பன் கார்த்திக், ஹாய்மா. ஹாய் கொம்பன் கார்த்திக், வாங்க வாங்க. அக்கா, மேல்மருவத்தூர் ஆடிப்பூரம் போங்க. ஆடிப்பூரம் எப்போ வருது எனக்கு சரியாக தெரியல. டேட்டு எதாவது இருந்தால் சொல்லுங்கள், பார்க்குறேன். அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தால் நான் வந்து வர முடியுதான். ஏன்னா நான் மதுரையில் இருக்கேன். இப்போது சென்னையில் இருந்து நான் கண்டிப்பாக வந்துருப்பேன். இப்போ மதுரையில் இருக்கிறேன். டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன். ஹாய் மக்களே, எப்படி டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள் மக்களே. சரியா? இன்னும் ஒரு 4 லைக் வரணும். 50 லைக் யார் போகிறீங்கன்னு தெரில. 50 லைக் யார் போகிறீங்களோ பார்க்கலாம். ஸோ ஒரு லைக் போட்டு பாருங்கள். வெள்ளிக்கிழமை வருது ஆடிப்பூரம். ஓகே, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சென்னைக்கு வர வேண்டிய வேலையுமே இருக்குது. ஒருத்தவங்க மீட் பண்ணணும். ஸோ அப்படியே வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கிறப்ப வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிங்களா? கஞ்சி காளையான்னு எனக்கு அது புரியல. கஞ்சி காளையான்னா அது வந்து என்னது, அது ஒரு விரதமா? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன், எனக்கு அது சரியாக புரியல. அம்மா அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ கிருஷ்ணா, கண்டிப்பாக தேங்க்யூப்பா. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வார்த்தை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே அந்த சாமியோட அருள் கிடைக்கணும். நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை அங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகள், உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா வர முடியாதவங்களுக்காக நீங்கள் சேர்த்து ப்ரேயர் பண்ணும்போது அதனுடைய பலன் உங்களுக்கு, அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரட்டும். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோட சார்ந்தவங்க, என்னை சாராதவங்க, என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க, சப்போர்ட் பண்ணாதவங்க எல்லாருமே, இந்த பூமியில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து உயிரினங்களும், மனித பிறப்பு முதல் அனைத்து உயிரினங்கள் வரைக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் மனமாற வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரியா?
அப்படியே டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே, ஒரே லைக் போட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான ஆன் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உப்பு இல்லாத கஞ்சி அம்மனுக்கு எது சொல்லுவாங்க? ஓகே ஓகே, கண்டிப்பாக அது வந்து ஒரு பிரசாதம் நினைக்கிறேன், அது இது பண்ணுறேன். தலையில் எடுத்து செல்வாங்க. கண்டிப்பாக எனக்கு அது அம்மனுடைய அருளால் எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பாக நான் கொண்டு வந்து அந்த சாமிக்கு சேர்க்கிறேன். எப்போதைக்கு எனக்கு அந்த கோயிலுக்கு வரதுக்கான இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கோயிலுக்கு வரேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறேன் சரிங்களா? வாங்க மக்களே, வாங்க, அப்படியே அமைதியாகிட்டீங்க, வாங்க. நிறைய பேர் வரல, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி 4 நாள் வரல அப்படின்ட்டு. ஹாய் அண்ணா, ஹாய் செந்தில் அண்ணா, வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கீங்க? சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் வர முடியல லைவில். ரொம்ப உங்களாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாரிண்ணா. வாங்க. சாப்பிட்டீங்களா அண்ணா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படியே டபுள் ஒரே லைக் போடுங்க. 50 லைக் யாரும் போடுறீங்கன்னு தெரியல. 50 லைக் யார் தரீங்கன்னு பார்க்கலாம். ஒரே லைக் போடுங்க 50 லைக்குக்கு. 20 நலமா? நல்லா இருக்கும் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹரிவீனா, ஹாய், வாங்க வாங்க. சாப்பிட்டே அக்கா அண்ணா? ஹரிவீனா, நாங்கள் சாப்பிட்டோமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? டபுள் டேக் பண்ணிக்கோங்க, டபுள் டேக் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக நம்ம வீடியோக்குள்ளே வரவங்க டபுள் டேக் பண்ணிக்கோங்க. அனிதா எல்லாமே டபுள் டேக் பண்ணி லைக் போட்டு பாருங்கள் மக்களே சரியா? லைக் போடுங்க. ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க. ஹாய் அனிதா, வாங்க வாங்க. சார்ஜ் இல்லையே. அம்மா மூக்கு போட்டு ஓகே ஓகேம்மா, ஓகே ஸ்மைலிங் வீடு, ஓகேம்மா. மொரட்டு சிங்கல் அக்கா, பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்மரன் லைஃப் பற்றி ஷார்ட்ஸாக சொல்லுங்கள், கடந்து வந்த பாதை எப்படின்னு. அதாவது அவங்களுடைய லைஃப் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாங்க, அவங்க வந்து பிறப்பால் ஒரு பெண்ணாக பிறந்த போது இந்த சமூகத்தில் ஒரு திருநங்கைனா கூட யாருன்னு டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு திருநங்கை எல்லாருக்குமே தெரியும், ஒரு திருநம்பினா யாருக்குன்னு டக்குன்னு தெரியாது. ஏன்னா திருநம்பிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது வந்து கேஷுவலாக தான் எடுத்துப்பாங்க இருக்கவங்களாம். ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த ஹார்மோன்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலே இருக்காது. என்னடா இது உங்க புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டு. மேபி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பையனாக இருக்கவங்க பொண்ணாக மாறுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க என்ன பொண்ணாக இருந்து பையனாக மாற சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் வீட்டில் நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி ஒரு கட்டத்தில், அதாவது இப்போ நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரோன்னா எங்களுக்கு கடைக்கில் இருந்தாரே எங்களுடைய திருநங்கை ஜமாத்தில் இருப்பாங்க, எங்களுடைய ஃபேமிலி மக்கள், திருநங்கை மக்கள், அவங்ககிட்ட போய் நாங்கள் சேர்ந்துப்போம். ஆனால் இவங்க வந்து ஒரு பொண்ணாகவே இருக்கனால வீட்டை விட்டு வெளியிலேயும் வர முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த செக்ஸ் அபியூஸ்லாம் நிறைய நடக்கும், ஏன்னா ஒரு ஃபீமேலாக தான் இருக்கிறாங்க. அதனால் ரெண்டாவது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு சிலர் உட்காந்து பேரண்ட்ஸும் மேரேஜும் பண்ணி வச்சு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் மேரேஜ் பண்ணி அதெல்லாம் டிவோர்ஸ் பண்ணி வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டை விட்டு ஓட்டி வந்து நான் இப்படி தான் சொல்லி இப்போ இருக்கிற இதுக்கு நிறைய பேர் வீட்டை விட்டுலாம் வராங்க, ஏன்னா இப்போ நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்ட்டு. அப்படி வந்து இவங்க நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி தான் தன்னை வந்து ஒரு திருநம்பி அடையாளம் படுத்திருக்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு வேலைக்கு பெங்களூருக்கு வேலைக்கு போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்து சென்னையில், அதாவது என்ன ஒர்க்கு, ஹோம் டு ஒர்க்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோமா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் முடிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிது. அப்போ வந்து அவங்க மதுரை ஜிஎஸ்ல வந்து சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க, நான் ஃபுல்லாக மாறிட்டேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட கொஞ்சம் பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று போச்சு. இஷ்யூ போய் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு டிரான்ஸ்மனாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க வந்து டிரான்ஸ்மென்னுங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கணும் பேசுவாங்க. நாங்கள் 2018 ஒரு ஃப்ரெண்டு தான். அப்போ வந்து இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த ஒரு காலத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு, எங்கள் மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படி எங்கள்கிட்ட சொல்லும்போது நான் நினைப்பேன்,
அப்போ திருநங்கைகளுக்குலாம் நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஏன் இல்லை, அப்போ நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி நாங்கள் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண என்ஜிஓ தான் இந்த திருநர்கள் நலமைப்பு. அதில் வந்து அவங்களும் வந்து ஒரு நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு திருநங்கை நலவாரி அலுவல் சாரா உறுப்பினராக சேர்ந்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசில். ஸோ அது அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஒரு அச்சீவ் தான் அது. ஏன்னா அவங்க பண்ண நிறைய அந்த ஃபீல்டு ஒர்க் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அதை நான் ஒரு பிளாகாக போடுறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க பிளாகாக போட சொல்லி. நான் கண்டிப்பாக அதை போடுறேன். சரியா? ராஜலக்ஷ்மி சக்திவேல் ஹாய் ஹாய். வாங்க ராஜலக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? 4 days அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு லைவில் ஆளே காணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்களே என்னை எதிர்பார்த்து எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அக்கா இனிமேல் தினமும் லைவ் வருவீங்களா? கண்டிப்பாக சாக்லேட் பை கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன். 8 to 12 நான் லைவில் வந்து பாருங்கள் இருக்கிறேன்ட்டு. மேபி நான் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் போயிட்டு லேட்டாக வந்தேன்னா லேட்டாக வந்து போடுவேன். ஒரு 10 மணிக்கு மேலே ஆச்சுன்னா வர எனக்கு கொஞ்சம் சங்கடம். ஏன்னா 10 மணிக்கு நான் சமைச்சிட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவில் உட்கார முடியாது. அதனால வர முடியும். 8 to 9 பாருங்கள், வந்துட்டுன்னா இன்றைக்கி லைவ் வந்துடுவேன். ஸோ அதுக்கு மேலே வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து லைவ் வருதா வரலன்னு தெரியாது. ஆனால் 8 to 12 நான் லைவில் வந்துட்டேன்னா 12 மணி வரைக்கும் இருப்பேன். ஸோ அதனால் அந்த 8 to 2 கரெக்டாக வந்துடுங்க டெய்லி. சரியா? மகாதேவன் ஹாய் அக்கா. ஹாய் மகாதேவன், வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்ணும்ப்பா. இதுக்கு இனிமேல் தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒரு டபுள் டேக் பண்ணி லைக் போட்டு பாருங்கள். புதுசாக இப்போ வந்திருக்கவங்களா இல்லை அப்படியே ஒரு லைக் போடுங்க. லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் போட்டு பாருங்கள். ஸோ நான் பேச உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே தர தேவையில்லை, சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது ஒரு லைக் போதும். நிறைய பேர் கேட்பாங்க லைக்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. பட் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த லைக்கில் தான் அது எவ்வளோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நான் நிறைய பேச முடியும். அதுக்காக ஒரு லைக் கேட்குறேன். சரியா? லைக் போட்டுட்டேன் அக்கா. ஓகே ஓகே மகாதேவன், ஓகே தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? என்ன ஆச்சு சிஸ்டர், ஏன் லைவ் வரல? அதாவது ஒரு 4 days முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தோமா. அவங்க வந்து வீட்டு விட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். அது ஒரு கேசஸ் அட்டென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 3 days வந்து என்னுடைய திருநங்கை மக்கள் ஒருத்தவங்க கோயில் திருவிழா வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க என்னை இன்வைட் அதனால நான் அது போயிட்டேன். ஸோ நேற்று தான் கோயிலில் அந்த திருவிழாலாம் முடிஞ்சுதா, அதனால் என்னால் வர முடியல. ஸோ நான் வீட்டில் இருந்தால் வந்திருப்பேன். நான் அங்கே கோயிலில் இருந்தேன். எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், கோயில்னாலே அங்கே நல்லா பாட்டெலாம் ஓடும், ஃபோன் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால என்னால் வர முடியாமல் இருந்துச்சு. சரிங்களா? நேற்று தான் முடிஞ்சது. இன்னிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயான அதான் லைவ் வந்துட்டேன். ஸோ தொடர்ந்து நான் லைவ் வருவேன். தயிர் சாதம் இருக்கியா? யார் பார்த்தா தயிர் சாதம்? சாக்லேட் பாய் கிரேசி செல்லா அக்கா சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிளெஸ்ஸிங் பண்ணுங்க அக்கா. கிரேசி காட் பிளஸ் யூமா. கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிறியோ அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ உன் லைஃப்பில் வந்து என்றைக்குமே நீ வந்து கஷ்டங்கள் இல்லாமல் ஹாப்பியாக இருந்து 4 பேருக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீ வந்து ஒரு முன்னுதாரணமாக வா. உன்னால் முடிஞ்சது இல்லை 4 பேருக்கு செய்யி. கடவுளுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்குமே இருக்கும். சரியா தங்கம்? வனிதா அக்கா. வனிதா தயிர் சாதமா? ஓகே நல்லா இருக்கு இந்த பேரும். டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். சரியா? லைக் போடுங்க, லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. வாங்க மக்களே, வாங்க நிறைய பேசுவோம். டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் காணும் லைவில் வேறு. நான் இப்போ தான் அதாவது 4 days வந்து பார்த்துருப்பாங்க, நான் வரல. அதனால் நாலுலேருந்து வருவாங்க. ஏன் நீங்கள் லைவ் போட்ட எப்படி அவங்களுக்கு போகல பார்ப்பாங்க. நாலுலேருந்து கண்டிப்பாக லைவ் வருவாங்க நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் போடாங்க, லைக் போட்டு பாருங்கள். டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். அதிகம் விரும்பும் ஒரு நபர் யார் சிஸ்டர்? என்னது அதிகம் விரும்பும் தெரியலப்பா எனக்கு. அது கொஞ்சம் கிளியராக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரியா?
கமெண்ட்ஸு அது பார்த்தேன். அது மாதிரி தான் இப்போ எந்த அங்கே கமெண்ட்ஸ் அங்கே வச்சுப்பேன் உங்கள் ஃபோன் எல்லாம். ஆமாம் தானே, உங்கள் ஃபோன் யூஸ் அங்கே அதுக்குள்ள கமெண்ட்ஸில் வச்சு நான் பார்த்துப்பேன். அக்கா உங்களுக்கு அக்கா எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் லாங் டைம்? ஹாய் சதீஷ், வாங்க வாங்க. ஆமாம், கொஞ்சம் கோயில் பிஸியாக இருந்துட்டேன். ஆடி மாதம் தெரிஞ்சவங்க திருநங்கை ஒருத்தவங்க கூழ் ஊற்றுனாங்க, அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். சரி, அதனால தான் வரல. உங்களுக்கு ரொம்ப பிடித்த? எனக்கு எல்லாருமே பிடிக்கும் வனிதா. சரியா, என்னோடய சப்ஸ்கிரைபர்லேருந்து என்னோடய ஃபேமிலி எல்லாருமே என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொருத்தையும் சொல்லி தனித்தனியாக என்ன சொல்கிறது வகைப்படுத்த விரும்பலை. எல்லாருமே எனக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ வனிதா, தேங்க்யூ. அதாவது வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறவங்க வேணா அவங்க இவங்க தனித்தனியாக சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க தான். ஏன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க தான். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் எனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய லைஃப் ஃபுல்லாக பார்க்குறவங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே நான் ஒருத்தர் மட்டும் தனியாக பிரித்து சொல்ல முடியாதுல்ல. அப்படியே லைக் போட்டு பாருங்கள் மக்களே. டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். இன்னும் ஒரு லைக் போட்டிங்கன்னா 60 லைக் வந்துடும். யார் அந்த 60 லைக் தரப்போன்னு தெரியல. ஒரே லைக் போடுங்க. 60 லைக் போடுறவங்க அப்படியே கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். 60 லைக்னு போடுங்க, தம்சம் ஒன்று போடுங்க. சரியா, நான் உங்களுடைய பேர் அப்படின்னு படிக்கிறேன். ஸோ நீங்கள் 4 days என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுது என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இங்கெல்லாம் மழை பெய்யுது, விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது அதெல்லாம் சொல்லுங்கள். சென்னையில் நல்லா மழைன்னு சொல்லி எனக்கும் வீட்டில் சொன்னாங்க, சென்னையில் நல்லா மழை பெய்யுதுன்ட்டு. ஸோ அதே போல் யார் யார் ஊரில் மழை பெய்யுது அப்படியே கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் அதையும் படிக்கிறேன். சரியா, மழை பெய்யுங்க யார் யார் ஊரில் மழை பெய்யுது அவங்களும் வருவாங்க. ஏன்னா நான் அவங்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது புண்ணியம் செஞ்சவங்க நினைக்கிறேன். புண்ணியம் செஞ்ச ஊரில் தான் மழை பெய்யணுவாங்கல்ல. அதே போல் நிறைய பேர் வந்து தண்ணி கஷ்டம், விவசாயிகள்லாம் ரொம்ப தண்ணி இல்லாமலாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த கர்நாடகாவில் வந்து டேம் கட்டுறது, அதுக்கும் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் கண்டிப்பாக வருங்காலங்களில் வரும், நம்ம நம்பலாம். ஏன்னா மழை எப்படி இருக்குன்னு தெரியாது. மழையை பொறுத்து. ரெண்டாவது அவங்க டேம் கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த காவிரி நீருன்றது நம்மளுடைய உரிமையை வந்து தடுக்க, அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து. ஸோ எல்லாமே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நிறைய இன்னொன்று சொல்கிறாங்க, சென்னை வந்து முழுக போகுது, அப்படி சென்னை அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக பையன் தெரியல. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்க உயிர்களுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க. என்னுடைய ஃபேமிலியுமே அங்கே இருக்குது. ஸோ அங்கே எத்தனையோ சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து எல்லாருமே ஆசீர்வதிக்கணும். நம்ம அதில் ப்ரேயர் பண்ணிப்போம். ஸோ யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. சரிங்களா அக்கா? ஈவினிங் செம மலை சென்னையில். ஓகே சாக்லேட் பை. எனக்குமே நேற்று பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு நேற்று ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்களா வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நல்ல மலையில் அவங்களும் மட்டும் ஆடி டான்ஸ்லாம் ஆடி போட்டிருந்தாங்க. அதை வச்சு அதுக்கப்புறம் நான் நியூஸ்லேயும் பார்ப்பேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க மழை பெய்யுது அப்படின்ட்டு. சென்னையில் மழைன்றது நல்லா தெரியும். இங்கே மதுரையில் பெய்யுது. அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது அப்படி கீழே கமெண்ட் போடுங்க பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறண்ட பூமியில் விவசாயம் பண்ண முடியும், தண்ணிக்கு இல்லாமலாம் இயங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சுண்டெல்லாம் இருக்கேன், ஞாபகம் இருக்கா? சுண்டல் விற்றுருக்கேன் நான். எனக்கு சத்தியமாக தெரியல சரஸ்வதி சார்லாம். கீழே இன்ஸ்டாகிராம் இருக்குது பாருங்க, தெரியுங்களா? அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வேணும் உங்களுடைய ஃபோட்டோஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணினீங்கன்னா நான் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தால் நான் பார்க்குறேன். சரியா, எனக்கும் ரொம்ப ஆசை. என்னோடய ஏரியாலேருந்து என்ன பார்க்குறீங்க லைவ்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, விஜய் பிடிக்குமா? ஸ்டோலால் நீங்கள் என்ன பேசுறீங்க தெரியாது, பேர் படி தப்பாக பேச மன்னிச்சிக்கோங்க. விஜய்க்கு வந்து நான் அது ஒரு அவருடைய அப்போத்தில் சினிமாவிலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய தீவிர ரசிகை தான் நான். சரியா, சாக்லேட் பாய் என்ன திங்க் பண்ணுறீங்க? சாக்லேட் பாய் இங்கே வெயில் தான் சிஸ்டர். ஓகே வனிதா சிஸ்டர், கண்டிப்பாக. அவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? இது என்னடா கேள்வி? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஸ்டோலால் உங்கள் பேர் என்னன்னு அப்படியே கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன்.
அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு உங்கள் பேர் தெரில, சேஷ்டலான்னு போட்டு வச்சுருக்கீங்க. இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நடிகையாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒரு ஹேபிட் தான். அவங்களுடைய அந்த ஆக்டிங் பிடிச்சிருக்கும், அவங்களுடைய அந்த ஆக்டர் அந்த ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது, அவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் லைக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பிடிச்சிருக்குமே கண்டி அவங்கள பிடிச்சிருந்தா அவங்க சோறு பண்ணாங்க கேட்டால் எந்த ஒரு நடிகருமே, நான் இவரு இல்லை, யார் தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், விஜய் சூர்யாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டால் தான் சோறு. சரியா? என்னுடைய திருப்திக்கு அவங்கள வந்து நான் என்னுடைய ஒரு ஹீரோவில் அவங்களுடைய ஆக்டிங் பிடிக்கும், அவங்களுடைய அந்த காமெடி, அந்த ஸ்மைலிங் பிடிக்கும்ன்றது நான் அதை நேசிக்கிறேன் கண்டி. நான் அவங்களுடைய ஃபேன்ஸாக வந்து எனக்கு அவங்க சோறு படாமல் கேட்டிங்கன்னா அது முட்டாள்தனம். அவங்க மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசியல்வாதம் இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சோறு. அது எல்லாருக்குமே தான், பொதுவாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு அவர் எதுவுமே செய்யல தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறாரு இன்றைக்கி. ஆனால் அவர்கிட்ட அவரோட என்னுடைய உரிமைகளில் தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு ரேஷன் கடையில் நான் வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் தமிழ்நாடு எனக்கு அந்த உரிமைகளை வந்து இன்றைக்கி அவங்ககிட்ட நான் கேட்கறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அப்போது என்னுடைய உரிமையை நான் கேட்கலாம். தமிழ்நாடு அரசுன்றப்போ அவர் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறாரு, என்னுடைய உரிமைகள் நான் கேட்க எனக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்தை நான் வந்து இது பண்ணுறேன். அவர் இன்னும் ஆக்டிங்காக நடிகராகவே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் எனக்கு எதுவும் செய்யலாம் சொல்லியிருப்பேன். அவர் எனக்கு செய்கிறத தாண்டி மக்களுக்கு நிறைய பேர் செய்கிறாரு. அது பயன்பெற்றவங்க சொன்னால் போதும். எல்லாருக்குமே அவர் செய்வாங்க கேட்டால் எல்லாருக்கும் அவர் செய்யறதுக்கான, நம்மளாம் எங்கேயும் ஒரு மூலையில் இருப்போம், நம்மளை தேடி வந்து அவங்க பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடையாது. மழை வெள்ளங்களில், சுனாமியில், அந்த மாதிரி டைமில் பாதிக்கப்பட்ட இடத்துக்குலாம் நிறைய உதவிலாம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் நிறைய அவருடைய நியூஸ்லாம் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு என்ன உதவி தேவையோ அந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போய் அவர் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அது எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. எந்த இடத்துல ஒரு பேரிட மீட்பு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது, அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக தேவையானதை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் செஞ்சுருக்கிறாரு. ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கி சிஎம் வந்து இன்றைக்கி நாட்டு மக்கள் நிறைய செய்ய முன் வந்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவர் இப்போ தான் ஆட்சியில் வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு டைம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்றம் வேண்டி தான் நிறைய மக்கள் வந்து அவருக்காக ஒரு இது போட்டாங்க, மாற்றம் வேண்டி தான் ஓட்டு மாற்றத்தை கொடுப்பான்னு நம்புவோம். ஸோ 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு அவர் பண்ணுறது ஆட்சி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டை மாற்றி போடுங்க, தப்பு கிடையாது. அது வந்து நீங்கள் இவர் தான் நான் சொல்ல மாட்டேன். எனக்குமே அவர் பண்ணுற ஆட்சி பிடிச்சிருந்தா நான் திருப்பி சப்போர்ட் பண்ணுவேன், பிடிக்கலாம் நானும் அவாய்ட் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ அதனால் அந்த ஆக்டிங் அவரை என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் தலைவராகவும் ஒரு சில நேரம் அதை அப்படியே வெளியில் விட்டுடுவோம். நம்ம ஒரு ஃபேமிலியாக அந்த குரூப் லைவில் உட்காந்து பேசுகிறோம், நம்ம ஒரு ஃபேமிலி, நம்மளை பற்றின ஒரு புரிதல், உங்களுக்கு பற்றினதை நம்ம பேசுவோம். சரியா? அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன் சொல்லிட்டு, நல்லா பேசுவோம், நல்லதே பேசுவோம், தேவையில்லாத விவாதங்கள்லாம் வேண்டாம். நம்மளுக்கு நம்ம வேலை பார்த்தா தான் சோறு, அதுதான் நானும் சொல்கிறேன். நம்ம தான் கஷ்டப்படணும். பாருங்கப்பா, உங்களுக்கு மூர்த்தி என்னன்று ஒருத்தர் தெரியும், அலட்சி அவர் எங்கள் வீடு எதிர்க்க தான் எங்கள் வீடு ஒன்றாவது தெரியும் மூர்த்தி, அவர் தெரியும் எனக்கு. சரிங்களா? சரி மக்களே, ஒரு லைக் போடுங்க, டபுள் டேக் லைக் போட்டு பாருங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஸ்கிரைப் சொன்னது கேட்டுச்சோ? கேட்டுச்சு. இந்த நாளைக்கு விதியுடன் மோது வெற்றி உன்னதே, மாண்புமிகு முதல்வர் தங்கையின் மோதாதே, அன்பில் அவள் தென்றல், தைரியத்தில் அவள் புயல். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவில் வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய கவிதை இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது, ரொம்ப ஹாப்பிண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஜீசஸ் ராஜ், ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஸோ எப்படி இருக்கீங்க? 4 days முன்னாடி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் லைவில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வரல, கொஞ்சம் கோயில் வேலையாக இருந்தீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு திருநாங்க ஒருத்தவங்க கூழ் ஊற்றுனாங்களா, அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் 10 ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே லைவ் பாருங்க சரியா? சாப்பிடாம யாரும் உட்காந்துட்டு இருக்காதீங்க. சாப்பிட்டே பாருங்க. ஸோ உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டேய் மச்சான் என்னடா பண்ற? சூர்யா இருக்கியா? உன்னதான் சாக்லேட் பாய் கேட்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப லைவ்ஸ் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருமே இல்லாமல் மக்கள்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு 4 days வரலாம் எல்லாம் கோச்சிட்டு இருக்கீங்களோ? நான் நாளைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் வரல. காச்சு வரல, ரோலெக்ஸ் அவங்க வரல. காச்சு வந்து ஆல்ரெடி நான் லைவ் போட்டு ஒரு 2 days முன்னாடி இருந்து வரல. என்னன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் படிக்கிற பிஸியாக இருக்கிறேன். நாங்கள் ரோலெக்ஸ் அவர் வரல. அப்புறம் அந்த கும்பரன் சாமி வரல. அப்புறம் யார் வருவாங்க? அந்த ஸ்வேதான்றவங்க வருவாங்க, அவங்க வரல. இன்னும் நிறைய பேர்லாம் வந்துச்சு. அந்த ஐடி பேர் மட்டும் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். பட் அந்த ஐடி பேர் எனக்கு இப்போதைக்கு தெரியல. கீழே வந்து நான் டக்குன்னு படிப்பேன். அதில் நீங்கள் யாரும் பேர் சொல்லலாம் தப்பாக நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வரல இன்றைக்கி லைவில், என்னன்னு தெரியல. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் நான் 4 நாள் வர முடியாமல் இருந்துச்சு. நான் 1 நாள்லேருந்து சரி. அக்கா சூர்யா இல்லை, அக்கா ஆதி தான் கேட்குறேன். ஆதி அவங்க வந்து படுத்துட்டாங்க. அவங்களுக்கு குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டாங்க ப்ரோ. ஓகேங்களா? இவனதான் கேட்குறாங்க, டேய் மச்சான் என்னடா பண்ணுறேன்னு. படுத்து கிடக்கேன்டா, முடியல. டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. டபுள் டேக் பண்ணி லைக் போட்டு பாருங்க. ஒரே லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க சரியா? ஓகே ஓகே சாக்லேட் பாய் அவங்க தம்சம் போடுறாங்க உங்களுக்கு லைக் ஓகேன்னு. ஓகேடா ஓகே, ரெஸ்ட் மச்சான். வாங்க மக்களே வாங்க. இன்னும் யாரையும் காணும் இன்னைக்கு. ரொம்ப என்ன இலங்க போயிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நான் லைவ் முடிக்கலான்னு இருக்கிறேன். போய் ரெஸ்ட் எடுக்கும், சாப்பிட போகிறேன். ஏன்னா சரி இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு வந்து டக்குன்னு கொஞ்ச நேரம் லைவில் உட்காந்தேன். ஸோ நம்ம நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ஸோ யார் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு தம்சம் போடுங்க, லைக் போட்டு பாருங்கள். ஒரே லைக் போடுங்க, 60வது லைக் வந்துடும். ஏன்னா நான் மட்டும்தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் கமெண்ட் பாடுங்கப்பா. இனிமேல் எங்களையும் நினைவில் எடுத்துக்கோங்க சிஸ்டர். என்னையும் சாக்லேட் பாய் கண்டிப்பாக வனிதா சிஸ்டர் கண்டிப்பாக சாக்லேட் பாய் உங்கள் 2 பேரும் நான் நினைவில் வச்சுக்கிறேன். எப்படி சொல்கிறது, எல்லாருமே நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் டெய்லி நான் உங்களையும் வந்து கண்டிப்பாக கூப்பிடுவேன். தொடர்ந்து வந்துடுங்க லைவுக்கு சரியா? நானும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் தான் சொல்லி வந்தேன். ஏன்னா நம்ம 4 days வரல. சரி நீங்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க, அவளோட இருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தேன். வந்தாங்க, வந்து கடன் பேசிட்டு. ஸோ அவங்க எதோ என்ன ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் போயிட்டாங்க. சரி ஓகே, நம்ம நாளைக்கு தொடர்ந்து வருவோம் லைவில் சரியா? டைம் 10 ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 hour போனால் 2 hour லைவ் முடிச்சிருவோம். நான் சாப்பிட்டேன்டா தங்கம், சாப்பிட்டேன் தங்கம். அட நான் இதான் 4 நாள் லைவ் வரல. இல்லை ஏன் வரணும்? ஜேசு சாராஜனா அதாவது என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க திருநங்கை ஒருத்தவங்க கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். நான் நேற்று தான் முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி வந்து உடம்பு பேசி பாருங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், தூக்கமே இல்லையா. சரி வந்ததும் இன்றைக்கி ஃப்ரீ ஆகிட்டு லைவ் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தேன். சரி நம்ம மக்கள் எதிர்பார்த்து நிறைய பேர் கமெண்ட் வர கேட்டுகிட்டே இருந்தாங்க லைவில் வந்து என்ன லைவ் ஆளை காணும்னு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லைவ் வந்தோம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து லைவ் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து நான் லைவ் வருவேன் இதுக்கப்புறம் சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து லைவ் வரணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க, டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி வருவேன். தேங்க்யூ சிஸ்டர், நன்றி. ஓகே தேங்க்யூம்மா, தேங்க்யூ வனிதா சிஸ்டர், தேங்க்யூ.
எத்தனை பேர் மோஜி ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் இருக்கவங்க சப்ஸ்கிரைபர் யாரும் மோஜி ஆப் யூஸ் பண்ணுறீங்களா? சரி கைஸ், வாங்க நாளைக்கே நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து லைவில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டாட்டா பை பை, குட் நைட். எல்லாமே சாப்பிட்டு பாடுங்க. ஸோ நாளைக்கு மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க. சரி, எனக்கு எப்படி வந்தீங்களோ அதே போல் நாளைக்கும் லைவ் வந்துடுங்க. சரியா? நான் உங்களை எதிர்பார்ப்பேன். ஸோ யாரும் புதுசாக வந்திருக்கீங்க, டபுள் டெக் லைக் போட்டு பாருங்கள். புதுசாக வந்தவங்க சாப்பிட்டேன்டாத்தவங்க. நீ தான் வரவே இல்லை, என்ன லைவில் வந்து தெரியல. நீ மெஸ்ஸியோட அம்மை தங்கச்சி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. எங்கே போகிறீங்க? ஆமாம், நீங்களாம் எங்கே வரீங்க சூர்யா? எங்கே போகிறீங்க மேடமா? ஆமாம், நீங்களாம். ஹாய் தீபமா, வாங்க, வெல்கம். என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? சாப்பிட்டீங்களா தீபமா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? எப்படிதான் போகும்போது வரீங்க எல்லாம்? இப்படி தான் பண்ணுவாங்க சாக்லேட் பாய் எல்லாமே. இப்படி தான், யாருமே இல்லை நம்ம போகலாம் சொல்லி முடிப்போம். அப்போ தான் வருவாங்க, வந்து கமெண்ட்ஸாக போடுவாங்க. சாரி, ஒர்க் இருந்துச்சு. ஓகேடா சூர்யா, ஓகேடா. சாப்பிட்டியா? சாக்லேட் பாய் நீங்கள் சாப்பிட்டீங்களா? வனிதா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஜெயசுராஜ் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஜீசஸ் ராஜ் அண்ணா சாப்பிட்டீங்களா நீங்களும்? சாப்பிட்டேன், தோசை. ஓகேடா 60 லைக் போட்டிங்க. ஸோ யார் அந்த 60 லைக் போட்டு? அதிர்ஷ்டசாலி, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்ன சிரிப்பு மாப்பிள்ள? சாப்பிட்டீங்களா வனிதா சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா? டே சாப்பிட்டேன்டா, சப்பாத்தி. ஓகே சாக்லேட் பாய் சாப்பிட்டீங்களா? ஓகே. நான் தான் 60 லைக்கு. ஆமாம், நீ ஏற்கனவே லைக் போட்டேன், அப்புறம் எப்படி 60 லைக் நீ போட்டிருப்பேன் லூஸு. டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்க டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? என்னடா ஒர்க் பண்ணுற நீ? அவன் என்ன ஒர்க் பண்ணுவான் பிரதர்? அவன் வந்து இருக்கிற பொம்பளை பசங்களுக்குலாம் கடலை போட்டுன்னு இருப்பான் போயிட்டு வாட்ஸ்அப்பில். அந்த வேலை தான் பண்ணிட்டு வந்துருப்பான். ஆமாம் தானே சூர்யா? சிஸ்டர்ஸ், வனிதா சிஸ்டர். ஓ, அவங்களே கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்கன்ட்டு. டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் போட்டு பாருங்கள். புதுசாக நம்ம வீடியோக்குள்ளே வந்துருவோங்க, லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? வீட்டில் இருந்துச்சு ஒர்க்கு. வீட்டில் ஒர்க் இருந்துச்சா? என்ன ஒர்க்கு? மொபைலில் ஒர்க்கா இல்லை வீட்டில் அம்மா யாராச்சும் ஒர்க் கொடுத்தாங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. நீ அப்படி தான், நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த பொம்பளை பசங்க ரொம்ப கடலை போடலாம் சொல்லி நேற்று ஃபோன் எடுத்து கையில் நோண்டி இருந்திருப்பேன் வாட்ஸ்அப்பில் போயிட்டு. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் சொல்கிறேன் சூர்யா. சரியா? நீ தப்பால கதை விளையாடுறேன். டே, இந்த வேலைலாம் பார்க்குறியடா நீ? ஆமாம், சாக்லேட் போய் அந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கான். டெய்லி ஒரு பொம்பளை கிட்ட போய் கடலை போட்டுன்னு இருப்பான் பொம்பளை பசங்க கிட்டலாம். அதுங்க ஏன்னா உன்னை ஹேக் பண்ணி பேசிச்சுன்னா உடனே வந்து லைவில் சொல்லுவான், மனசு கஷ்டமாக இருக்குதுமா. அதானே சூர்யா, உன்னுடைய எப்பவுமே இந்த ப்ராப்ளம் தானே உனக்கு வரும்.
கால் வலிக்குதுப்பா ஒரே சைடு உட்காந்து உட்காந்து. நான் யாரோடையும் பேச மாட்டேன். உண்மையாவாடா? நம்பலாமா? ஹாய் மலூர் வாங்க. ஹாய் ஹாய் அம்மா. ஹாய் மலூர் வாங்க. தேங்க்யூ மலூர், தேங்க்யூ. வரும்போது லைக் போட்டிங்க, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அது சும்மாடா, யாரும் இல்லை. மாலு என்னே மாலு. ஓகேம்மா மாலு, ஓகே ஓகே. டேய் நல்லா கதை கொடுக்குறடா நீ. ஆமாம் ஆமாம் ப்ரோ, அவன் நல்லா கதை கொடுப்பான் சூர்யா. சாப்பிட்டீங்களாம்மா மாலு? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், டபுள் டேக் லைக் போட்டு பாருங்கள். அப்படியே எந்த ஊரம்மா நீங்கள்? நான் மதுரைம்மா மாலு. நீங்கள் எந்த ஊர்? சாப்பிட்டேன் அம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. லைக் போட்டு பாருங்கள், அப்படியே லைக் போட்டு பாருங்கள். புதுசாக அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? நான் கோவில்பட்டி அம்மா. ஓகே ஓகேம்மா ஓகே. ஹாய் கௌதமி சிஸ்டர் வாங்க. என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் சூப்பர் சாட்டு ஏன் பண்ண மாட்டிங்களா? கேட்க மட்டும்தான். ஆனால் எனக்கு அது வேண்டே வேண்டாமா, சூப்பர் சாட்டே வேண்டாமா, சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், சரியா? மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்? உன் ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? மாப்பிள்ளை என்ன பண்ணுற? சூர்யா யாரை கேட்குற? சாக்லேட் பாய் கேட்குறியோ? எனக்கு நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு அதுவே போதும், சரியா? உங்களுடைய ஆதரவு இருந்தாலே எனக்கு அதுவே போதும், வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். மாலு ரொம்ப கட்டி பிடிக்காதீங்க. சாக்லேட் பாய் புதுசாக வரவங்களாம் கலாய்க்கூடாது, அவங்க அப்புறம் ஓடிடுவாங்க. நாளைக்கு வரேன். பாய் அம்மா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே ஓகே மாலு, ஓகேம்மா. நான் சொன்னல சாக்லேட் பாய், பார்த்தீங்களா? நீங்கள் கலாய்ச்சது ஓடிட்டாங்க பாருங்கள். இப்படிலாம் பண்ணக்கூடாது. டே நான் முரட்டு சிங்கிள் தான். சாக்லேட் பாய் ஓகே ஓகே, நான் நம்புகிறேன். நோ சூப்பர் சாட். ஆமாம் கரெக்டா சூர்யா, கரெக்டு. சாக்லேட் பாய் பேச லூஸு, நான் பொண்ணு. சாக்லேட் பாய் போ லூஸு, நான் பொண்ணு. லைக் போட்டு பாருங்கள் மக்கள், டபுள் டக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சரியா? அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு ஐடியா இருக்குது பாருங்கள், டிரான்ஸ் மீடியா அஃபிஷியல். அதுவும் என்னோட யூடியூப் சேனல். நாங்கள் 2 பேர் ரீல்ஸ்லாம் பண்ணியிருப்போம், நானும் அதையும். ஸோ அதையும் போய் பாருங்கள், நிறைய விளாக்லாம் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராமை பின் பண்ணி வச்சிருக்கேன், எஸ்மி இனியா அஃபிஷியல், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? பாடுறா பொய் சொல்லாதடா. இல்லை அவங்க கலாய்க்கிறாங்கன்னு நான் போகலை. ஓகேம்மா ஓகே, சும்மா சொன்னம்மா மாலு. ஓகேம்மா. எல்லாமே ஜாலியாக பேசுவாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஜாலியாக பேசுவாங்க. சப்ஸ்கிரைபர்கிட்ட தப்பாக யாரும் நினைக்காதீங்க. மாலு நீங்கள் பேசுங்க. சூர்யா பார்த்துப்பா, லைக் பண்ணி. ஓகே ஓகே, எல்லாம் லைக் பண்ணுங்கள். என் தம்பி சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள். ஓகே முருகா. அவங்க பேர் சூர்யாமா, முருகா கிடையாது, அவங்க பேர் சூர்யா. இல்லைடா. டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே, புதுசாக டபுள் டேக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் போடுங்க. சூர்யாவா? ஓகே ஓகே சூர்யா. சொல்லிட்டேன்டா சூர்யா, சொல்லிட்டு உன் பேர் சொல்லிட்டேன்டா நான். யாருடா பொண்ணு? சாக்லேட் பாய் யாருடா பொண்ணு? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மாலு நான் சாப்பிட்ணுமா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அப்படியே சாப்பிட்டு லைவ் பாருங்கள். டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்றப்ப சாப்பிட்ருங்க, சரியா? மணி 10 ஆகுது. அக்காவா? நான் சாப்பிட்டேன் அம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. அப்புறம் நீங்கள் யார் எனக்கு? சூர்யா
உன் முருகருடைய விளையாட்டை என் காட்டாத சூர்யா. தயிர் சாதம் கலாய்க்கிறாங்க பார்த்தியா? நானே தனியாக சுற்றிட்டு இருக்கேன், சும்மா இரு. மாலு நீங்கள் சொல்லுங்கள் சூர்யா, நீங்கள் எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியும். மாலுனே சொல்லுங்கள் சூர்யா, நீங்கள் எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு அந்த டைலாக் தான் சொல்லணும். சூர்யா பார்த்துக்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது சரியா? சும்மா சும்மா. வனிதா ஏஜ் என்ன? என்ன சாப்பிட்டாமா நீ? அங்கே என்ன சாப்பிட்டமா? இங்கே வந்து புளிக்குழம்பு அப்பளம் பொரிச்சிருக்கோம், சாப்பிட்ணும். இப்போ தான் போய் சாப்பிட போகிறேன். டே இப்போ தான்டா சிஸ்டர்னு சொல்லி பேசணும், அதுக்குள்ளே ஏஜ் கேட்குற. சூர்யா ஒரு மார்க்கு தான் சுத்தலாம். சாக்லேட் பாய். சரி எல்லாருக்கும் ஓகே பாய். நானும் போய் சாப்பிட போகிறேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் நாளைக்கா வாங்க லைவுக்கு சரியா? ஸோ இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம நாளைக்கு தொடர்ந்து லைவில் வந்து பேசுவோம். டாட்டா பாய், சி யூ. ஸோ புதுசாக வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.